ஹலோ 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 வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிடிஎஃப்ஐ மாதிரி ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமை தான் விளையாட போகிறோம். அது வந்து ஜிடிஎஃப்ஐ மாதிரி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். பேர் வந்து கேங்ஸ்டர் வெஜிஸ் 5. சரி உள்ளே போகலாமா? சரிங்க, உள்ளே போயிட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரி வரும். ஆமாம், வந்து ஸ்டோரி ப்ளே பண்ண போகிறோம். உங்களுக்கு இது வந்து ஆண்ட்ராய்டு கேம் தான், பிசி இல்லை. என்னோட தான் அடிக்க போகிறோம். கைஸ், இப்போ வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் நான் இப்போ வந்து ஆடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் என்னோடய ஃபேஸையும் சேர்ந்து போடுறேன். திரும்பி வந்துட்டாங்க. போகலாமா கேமுக்குள்ளே? தள்ளு 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 தள்ளு. என்ன கைஸ் இத்தனை கார் வருது? அவ்வளோதான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கைஸ் கடைசிட்டு நம்ம கையில் ராக்கெட் லான்ச்சர் கொடுத்துட்டாங்க கைஸ். இந்த ராக்கெட் வேறு, ஹெலிகாப்டர் வேறு. உண்டு வச்சா இந்த ஸ்டோரி முடிக்கவே அரை மணி நேரம் ஆகிடும் போல். நம்ம தாங்க கார் ஓட்ட போகிறோம். நேராக போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம என்ன பண்ணுறது? இவங்க போய் தான் பார்ப்போம்.
என்ன ஆகுதுன்னு. போலீஸ் போலீஸை ஏற்றிட்டேன். கையில் ட்ரிஃப்ட் அடிக்க முடியுது காய். உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்கான ஜிடிஎஃப் மாதிரி கேம் வேணுன்னா இது இறக்கி விளாட்லாம். பேர் கேங்ஸ்டர் மொபைல் கேம் தான். சரியான ஓப்பன் வேர்ல்ட் கேம் காய்ஸ். இப்போ பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு இப்போ போலீஸா? ஸ்கிப் பர்மிஷனை முடிச்சாச்சு. பாருங்க உங்களுக்கு நான் மேப்பை காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை பெரிய மேப். இந்த மாதிரி கேம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? வாங்க நம்ம விளையாட போகலாம். வந்து நம்ம எங்கேயா கார் எடுக்கிறோம். கார் வந்துடுச்சு. ஓ ஏதோ வாங்க சொல்கிறாங்க. வெஸ்ட்டு வாங்க சொல்கிறாங்க. அடுத்த கன்று வாங்கணுமா? வாங்கியாச்சு. கார் வாங்கியாச்சு. ஒரு கார் வந்திருக்கு. இந்த காரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேம் ராவடி பிடிச்ச கேமாக இருக்குது. இந்த கார் நல்லாயிருக்கு. இப்போ தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த மாதிரி சொன்ன நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிஃப்ட்லாம் அடிக்குது. எல்லாமே இல்லை பைக்கில் இருக்குது கைஸ். புல்லட் இருக்குது, R15 இருக்குது. நாங்கள் பாருங்கள் R15. நிறைய சூப்பர் கார்ஸ் இருக்குது. நம்ம மிஷினை பார்ப்போம். என்ன பண்ணணும்? ஓ ஓப்பனில் விட்டாச்சா? நான் உங்களுக்கு எதாவது மிஷின் சரிங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே ஏதோ ஒரு மிஷின் இருக்குது. ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ரன்னர் படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. என்கிட்ட எதாவது கேட்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டால் லிங்க்கும் இருக்குது, டிஸ்கார்ட் லிங்க்கும் இருக்கும். உங்களுக்கு எதில் என்கிட்ட சேட் பண்ணுவோ சேட் பண்ணுவாங்க. இப்படி ஓட சொல்கிறாங்களே. இந்த ரெடி அடிச்சிட்டு போகலாம். இங்கே இருக்கான். என்ன ஒருத்தங்களை விட்டா இன்னொருத்தவங்க பின்னாடி ஓட சொல்கிறாங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அதே கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த கேம் எப்படி இருக்குது, இதோட பார்ட்டு போடலாமா வேணாமான்னு. வேணா நான் உங்களுக்கு எல்லா மிஷினும் கூட முடிச்சுட்டு காமிக்கிறேன்.
பாடி எப்படியோ வந்தாச்சு. ஏறு ஏறு ஓடலாம். ஓட ஓட சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி ஏன் யூடியூப்பில் கேமிங் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு. அதோட இன்ஸ்பிரேஷன் வந்து சார் ப்ரோ தான். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி கேமிங் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ யார் அடிக்கணும்? இவனையா? சாவு செத்துட்டாங்க. அடுத்த லீவ் கொடுத்துட்டு கண்டினியூ. குதி கூட செய்யலாங்க. நம்ம இப்போ குதிச்சு விளாட்லாம் நினைக்கிறேன். அடுத்த மிஷின் வந்திருக்கா என்னன்னு தெரில. ஏதோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. எதனால இங்கே இருக்க ஸ்கிப் பட்டினா எடுத்துடலாம். ஓகே கெட் மேலே போயிட்டு ப்ளே 1 தண்டர் மாதிரி எதை போட்டுருந்துச்சு அதை எழுதிட்டேன். எவ்வளோ போயிட்டுருக்கான். இவன் அடிக்கணுமா? நான் தான் அவன் அடிப்பேன், நீ என்ன அடிக்கக்கூடாது. ஏதோ 3 வேவ் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம எல்லோரையும் அடித்து இது பண்ணணும். வேவ் 1 கம்ப்ளீட்டட். வேவ்னா இப்போ இப்படி இத்தனை தடவை அடிக்கணும். இத்தனை எப்படி சொல்கிறது, இன்னொன்று நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த கேம் மாதிரி இன்னொரு கேம் வேணும்னா கேங்ஸ்டர் மிரர் சிட்டின்னு ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரீ ரிஜிஸ்டரில் இப்போதைக்கு வந்திருக்கு. அது எப்போ ரிலீஸ்ன்னு தெரில கரெக்டாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்ணுன்னா இது ஒரு நல்ல கேம். நல்ல கேம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்லாமே நான் தெரில. நானே இப்போ தான் விளாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது எங்கே போகலாம்? சரிங்க, நான் அப்போ அடுத்தது போய் உங்களுக்கு என்னென்ன வண்டி இருக்குன்னு காமிக்கிறேன். அந்த ஒரு வண்டி டாக்ஸி வந்து உங்களால் கால் பண்ணிலாம் கூட முடியாது. எதுவும் அதுவும் ஜிடிஎஃப் மாதிரிலாம் இருக்காது. ஒரு வண்டி சிக்க மாட்டேங்குது. பஸ் ஓட்டி பார்க்கலாமா? ஏறவே விட மாட்டேங்குது. ஷிட், நம்ம அடுத்து இந்த காரை நிறுத்தலாம். ஏறு வந்து நம்ம இதுதான் இதில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு கார் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம R15 பார்க்க போகிறோம். இது எல்லாமே இதில் ஸ்கூட்டி வேறு இருக்குது, பழைய காலத்து ஸ்கூட்டி. நான் பாயாகலான்னு சந்தேகப்படுவீங்க. என் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், ஏன்னா நான் பாய் தான். இடிச்சிட்டேன். ஐயோ, நான் என்னோடய டிரைவிங் ஸ்கில் எப்படி தான். R15 போகுது, இருங்க நான் உங்களுக்காகவே பிடிச்சிட்டு வரேன். இப்படி சுட்டு அந்த வண்டிக்காரை ஓடுறோம். அப்போ வந்து இடித்து கீழே வந்துடும். பாருங்க, இதுதான் R15. இப்போ சவுண்டு அரை மாதிரி இருக்குது. உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரில. ஏன்னா அடுத்த வீடியோ இல்லைன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட்லாம் போடுறேன். பார்ட் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான்
டெய்லியும் போகிறதெல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வரும், நோட்டிஃபிகேஷன். ஏர்போர்ட் கைஸ் இது. சரி ஃப்ளைட் ஓட்டி பார்க்கலாம். இந்த பெரிய பெரிய ஃப்ளைட் ஓட்ட முடியாது, நம்ம இது மாதிரி சின்ன ஃப்ளைட் ஓட்டலாம். அதனால் ஜிடிஎஃப்ஐ மாதிரி இதில் ஏரோப்ளைன் ஓட்டலாம், எது வேணாலும் ஓட்டலாம். இதில் எல்லாமே டெசர்ட் இருக்காங்க பாருங்கள், டெசர்ட் தெரியுதா? நான் இந்த சிட்டியை சுற்றி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த டோக்கியோ டவர், அவர் பேர் கரெக்டாக தெரில, மன்னிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சிட்டின்னு. அது எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துருக்காங்க, பார்க்க போயிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நான் இங்கே ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு தான் போனேன். இங்கே பாருங்கள், இதில் ஷிப்பும் இருக்குது. இருங்க, நான் போய் ஷிப்பு ஓட்ட ட்ரை பண்ணுறேன். இதுதான் மிலிட்ரி பேஸ். இதில் தான் இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே போய் காமி. இதுதான் மிலிட்ரி பேஸ். எஸ்கோ, நான் திரும்பிடுறேன். ஐ திங்க் நான் இந்த ஃப்ளைட் எங்கே எடுத்துறதுன்னு தெரில. இங்கே நிறைய கப்பல் இருக்க இடம். இதில் ஜெட்ஸ்கி இருக்குது, ஜெட்ஸ்கி இருக்குது, போட் இருக்குது, போலீஸ் போட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ காப்பி அடித்த மாதிரியே இருக்கும். என்ன ப்ரோ இப்படி வந்து இவ்வளோ இதாக ஃப்ளைட் ஓட்டுறீங்கன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியும், நானே சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதுக்கு இறங்கினேன்னா இங்கே இருக்குது அந்த இது, அப்புறம் என்ன போட். லைஃப் வேணா கம்மியாக தான் இருக்கா. நான் எனக்கு வச்சுட்டு சூனி ஜெட்ஸ்கியே இருக்குது. போட் பாருங்கள், போட்டையும் நம்ம ஓட்டலாம், ஜெட்ஸ்கியே ஓட்டலாம். பெரிய பெரிய ஏரோப்ளைனை தான் ஓட்ட முடியாது. ஜெட்ஸ்கி தானே இது. ஏதாவது இதில் வந்து இந்த மாதிரி ரேம்ப் இருக்கும். இருங்க, நான் அப்போ குச்சி காமிக்கிறேன். இல்லை கைஸ், இதில் போகல, போட்டு தான் போகும் போல். இதுக்கு என்னென்ன இந்த கேமில் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் அடுத்த பார்ட் 2ல் வேணால் பண்ணுறேன். இருங்க, போட்டே இருக்குது. இன்னும் அண்டர் டனல் போயிட்டு வந்து பார்க்கலாம் போட்டை. இந்த இடத்துக்கு நான் பார்த்ததே இல்லை, பூட்டி இருக்குது, வேணாம். நிறுத்து, வெளியேறு. இதுக்கார் மேலே ஏற முடியாதா? அதில் ஏறி இப்படி வந்துடுச்சு. கேப்டன் ரூம் எங்கே? ஓட்ட முடியுமான்னு தெரியலையே. எங்கேயுமே ஓட்டுற மாதிரி இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய போட்டை ஓட்ட முடியல, சின்ன சின்ன போட்டோன்னா அதை நான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன அடுத்த பார்ட்டில் பண்ணணுமோ அதை அப்படியே போய் சொல்லிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கும், அதையும் போய் பாருங்கள். சுஜித் மினின்னு ஒன்று இருக்குது. ஏதோ நான் 3வது டைம் கேட்டுட்டேன், நீங்கள் பண்ணால்
நான் வீடியோ போட மாட்டேன். இதுக்கு வந்து ஒரு 1000 லைக்ஸ் வந்து டார்கெட். 1000 லைக் டார்கெட் வச்சிங்கன்னா அடுத்த பார்ட் நான் போகிறேன், பார்ட் 2. சரிங்க. ஜெட்ஸ்கி அப்படியே போட்டு நம்ம அடுத்தது வேறு ஏதாவது வண்டி எடுத்து போட்டணும். சும்மா இருக்கக்கூடாது, கலவரத்தை உண்டாக்கணும் நீ. அவ்வளோதான், வண்டி கிடச்சிருச்சு. R15 தான் எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சது. ஏன்னா தான் ஃபாஸ்ட்டாகவும் போகும், சவுண்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குது என்னன்னு எனக்கு தெரியல guys. இதில் ஜாலியாக விளாட்லாம். ஓமேகா குத்திட்டேன் ஷீட். நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்ருக்கேன். அவங்க டிஸ்கார்ட் அதெல்லாம் ஓப்பன் பண்ணேன்னு நான் அவங்களையும் கூப்பிட்டு போடுறேன். அவங்கக்கிட்ட யூடியூப் சேனல் வந்து ஒருத்தர் வந்து ரோனித் எம்ஜி கேமிங்னு ஒன்று இருக்கும். இன்னொருத்தங்கிட்ட யூடியூப் சேனலே இல்லை. இது ஹேங் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கேம். கேங்ஸ்டர் சாரி மீர் ஏஜி சிட்டி. எனக்கு கரெக்டாக படிக்க தெரியல. மீர் ஏஜ் சிட்டி. ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க மறக்காமல். இது ப்ரொமோஷனான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேம், ஆனால் தான் நான் உங்களுக்கும் சொன்னேன். நம்ம சாவ போகிறோம். ரியல் லைஃப்பில் இல்லை கைஸ், கேமில். ஆனால் பாருங்கள், ஹெல்த்து கொஞ்சம் தான் இருக்குது. அவ்வளோதான், செத்துட்டோம். ரிவ்யூ பண்ண காசு கேட்டுச்சு, கொடுத்து திரும்பி ரிவ்யூ ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் காமிக்கும். இது நீங்கள் எடுத்திங்கன்னா போலீஸ் கேஸ் வரும். அதான் தப்பிச்சிட்டு இருங்க காமிக்கிறேன். எனக்கு வந்து ஹேங் ஆகுது. பாருங்கள், இது தேவையில்லாமல் வெளில வருது. நான் காமிக்கலன்னா காமிக்க விட மாட்டேங்குது. இந்த கரேஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் போய் வெஹிக்கலை விற்கலாம். அதுக்கான இடம் தான் இது. இப்போதைக்கு நான் திருட விரும்பல. இதுவும் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்காகவே. இந்த மாதிரி நார்மல் கார் விற்றா கம்மியாக தான் காசு கிடைக்கும். ஆனால் விற்றிங்கன்னா லட்சம் கணக்கில் காசு கிடைக்கும். அது வந்து 100,000 அந்த மாதிரி ஒரு காரும் போகும். காரு பைக்லாம். இதில் ஒரு பைக் வந்து அந்த இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, பறக்கிற மாதிரி விங் பைக்கு. அது வந்து உங்களுக்கு கடலில் போகும். அந்த கடலில் போய் நீங்கள் தப்பிச்சிடலாம். ஏன் ப்ரோ மொபைல் கேம் போடுறீங்கன்னா, என்கிட்ட பிசியில் காய்ச்சி, அதனால் நான் அந்த ஒரு மட்டும் இது பண்ணிக்கிறேன். இந்த காலர் எங்கெங்கேயோ போய் முட்டுது. இப்போது நீங்கள் இதை விட்டுட்டு அப்படியே வெளில போனீங்கன்னாலும் இது அப்படியே சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது அப்படியே வந்துடும். நீங்கள் காசு கொடுத்து ரிவ்யூ ஆகணும் இல்லை. இந்த கேம்லேருந்து காசு கொடுக்காமலே நீங்கள் வெளில வந்துட்டு அப்புறமேட்டு அந்த ஆப்பை தூக்கி இந்த கேமை தூக்கி விட்டு திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா வந்துடும்.
ஓகே கைஸ் பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.